அங்கே வந்து நிகழ்ச்சிக்கு வந்திருந்த குழந்தைகள் எல்லாம் எனக்கு சோள தோசை தான் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைகளும் விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க. என்னன்னு பார்த்தோம்னா சோள தோசை இயல்பாகவே நல்ல மொறுமொறுன்னு வரக்கூடிய தன்மை உண்டு. குழந்தைகளுக்கு பொதுவாக வந்து ரோஸ்ட் மாதிரி இருக்கணும், நல்லா ரொம்ப மெத்துன்னு இருக்கிறத விட மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய தோசை மேலே ஒரு பிரியம் இருந்தது. அந்த விஷயத்தை அன்னைக்கு தான் நாங்கள் முதல்ல பார்த்தோம். சோள தோசை வந்து அவ்வளவு இயல்பாக எண்ணெய் சேர்க்காமலே நல்ல மொறுமொறுன்னு வரக்கூடிய தன்மை இருக்கிறத எனக்கு தெரிஞ்சோம். அப்போ அந்த குழந்தைங்க விரும்பி அந்த சோள தோசையை சாப்பிட்டாங்க. அதே மாதிரி நம்மளும் வீட்டில் வந்து நம்ம தினம் ஒரு நெல்லரிசி இட்லியோ தோசையோ செய்யாம அவர்களுக்கு வாரத்துக்கு 2 நாட்கள் சோளம் சேர்ந்த தோசையை, சோளமாவையும் உளுந்து மாவையும் சேர்த்து அந்த தோசையாக வார்த்து அதை வந்து தோசையை சுட்டு கொடுத்தோம்னா நல்ல ஒரு மொறுமொறுன்னு சுவையும் இருக்கும். அதே சமயத்தில் குழந்தைகளுக்கு அடிப்படையாக தேவையா இருக்கக்கூடிய அந்த புரத தன்மையும் அதுல கிடைக்கும்.